ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஏகேஎம் சமையல். இன்னைக்கு வந்து நண்டு வறுவல். என்கிட்ட வந்து ஒரு 3 கிலோ நண்டு. இது வந்து நான் கழுவி மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள் போட்டு வச்சுக்கிறேன். இல்லைன்னா கெட்டு போயிடும். அதனால கழுவி இதில் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 7 வெங்காயம், 7 தக்காளி. இப்போ அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து கடாயில் அதில் பத்தாது, அதனால நான் குண்டா வச்சு செஞ்சுருக்கேன். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பாருங்க, கடுகு பொரிஞ்சிச்சு, கொஞ்சம் நல்லா வதங்கணும். இது வந்து நாங்க பிரியாணி செய்யற டப்பா. அது நண்டு பத்தலன்றதுனால இதுல போட்டு நான் செய்யணும். 3 கிலோ நண்டுலாம் வாங்கினா நாங்க இதுல தான் செய்வோம். ஏன்னா எங்களுக்கு அதான் செட் ஆகும். இங்க பாருங்க, இது வந்து 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கலரிட்டு இந்த தக்காளி அரிஞ்சு வச்சிருக்க தக்காளியை போட்ட வேண்டியதான். இது வதங்கினதுக்கு அப்புறம் நண்டு போடலாம். இங்க பாருங்க, இது 3 கிலோ நண்டு கூட 6 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு கலரி வச்சிருக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி இது வதங்கிச்சு. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கியாச்சு. இப்போ இந்த நண்டை இதுல கொட்டை. இது எதுக்கு செய்யுதுன்னா, நண்டு கெட்டு போகாம இருக்குதுதான் இது. ஏன்னா நம்ம சீக்கிரமா வாங்கிடுவோம் இல்லைங்களா, அது அப்படியே வச்சிருந்தா கெட்டு போயிடும். அதுக்காக நம்ம இதை போட்டு வச்சிட்டோம்னா கெடாது. அதுக்காக தான் இந்த மாதிரி செய்யுது. சில பேர் இதை வந்து வேக வச்சே வச்சிருவாங்க. நான் வேக வைக்க மாட்டேன். இப்போ இதுல போட்டு கலரிட்டு உப்பு காரம் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கோ. இதுல வந்து தண்ணி விட வேணாம். இதுல இருந்து தண்ணி வரும், தண்ணி விட வேண்டாம். இப்போ வந்து நம்ம இதுல வந்து கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் தேங்காய், கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சி இது வெந்ததுக்கு அப்புறம் ஊற்றி இறக்கிட வேண்டியதுதான். இங்க பாருங்கம்மா, இது வந்து ஒரு அரை முடி தேங்காய், கொத்தமல்லி கொஞ்சம், பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ வந்து இது வந்து நண்டு வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம இதுல ஊத்துறோம். இதுல கொஞ்சம் மிளகும் அரைச்சி ஊற்றலாம், இதுல தேங்காய் கூட அரைக்கலாம். ஆனால் வெயில்னால நான் இதை செய்யல, வெயில்ல ஜாஸ்தி இருக்குனால. இப்போ வந்து இதை வந்து கலரிட்டு இது அப்படியே ஒரு மாதிரி செவுந்தா மாதிரி வரும். வந்தவுடனே நிற்கிற வேண்டியதாமா. இங்க பாருங்க, நண்டு கிரேவி ஆயிடுச்சு. தேங்காய், கொஞ்சம் சோம்பு, பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அரைச்சி இதில் ஊற்றிருக்கோம்.